ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டெக்நெட் கைட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்து அஷ்யூர் கோர் சர்வீசஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு ஹை லெவலில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அஷ்யூரோட மற்ற சர்வீசஸ்லாம் என்ன, ஓவராலாக அஷ்யூரில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அஷ்யூரை பொறுத்தவரையும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸ் இருக்குது, எதை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ரேஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அஷ்யூர் என்விரான்மெண்ட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த அஷ்யூர் சர்வீசஸ்ன்னும் போது நிறைய சர்வீசஸ் சொல்கிறாங்களே, இதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது, என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு செஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்வீசஸ் ஓவர்வியூவாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ அஷ்யூர் சர்வீசஸை பொறுத்தவரையும் 3 பகுதியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், இன்னொன்று வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், லாஸ்ட்டாக வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த கட்டமைப்புன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ அந்த கட்டமைப்பை கம்ப்ளீட்டாக வந்து அஷ்யூரே பார்த்துப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா இப்போ ஒரு டெவலப்பர்ஸே வச்சுங்களேன். இப்போ அந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஏன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதில் இன்ஸ்டால் பண்ணோன்னா அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி உங்களுக்கு வந்து அப்ளை ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அது வந்து இந்த நெட்வொர்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஒரு ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அப்படின்னும் பொழுது ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மே கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த பிசிஸில் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், மொபைல் டிவைசஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்கு இந்த 3 கேட்டகரி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், க்ளவுடை பொறுத்தவரையும் எல்லாமே பே ஆஸ் யூ கோ. அதாவது நீங்கள் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்றது தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு 3 லேயர்ஸாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் இந்த லேயரை மட்டும் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா, மற்றதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு ஒரு பில்லிங் ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் இது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பில்லிங். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் பில்லிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஒரு சர்வீஸ்க்குமே வந்து உங்களுக்கு பில்லிங் நிறைய டிஃபர்ஸ் ஆகும். ஸோ நான் கம்ப்ளீட்டாக இந்த காஸ்ட், இந்த பில்லிங்ஸை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு செஷன் எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட் அண்ட் அது நிறைய கன்ஃபியூஷனும் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் நம்ம ரெஃபர் பண்ணால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம் நீங்கள் குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3 டிஃபரன்சஸ் நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமிஸ் என்விரான்மெண்ட் இருந்துச்சு இல்லைங்களா? ஆன் ப்ரெமிஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னும் பொழுது கம்ப்ளீட்டாகவே நம்ம கண்ட்ரோல் தான். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்ஸ்டால் பண்ணுறதுல இருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வர் ரூம்னு தனியாக ஒன்று மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த சர்வர் ரூமுக்கு ரேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் டேட்டா ஷேர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டோரேஜ் வைப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆன் ப்ரெமிஸில் இருக்கும். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு A to Z எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் மேனேஜ் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் போது காஸ்ட் டெஃபினெட்லி நிறைய இம்பாக்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த க்ளவுடுன்றது வந்தோடனே நிறைய பேர் க்ளவுடுக்கு ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் நமக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் தான் பே பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் க்ளவுடில் இருக்குது. அது இல்லாமல் மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து அந்த யார் வந்து அதை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களே பார்த்துக்கிறாங்க. விச் மீன்ஸ் இப்போ மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரை பற்றி நான் நிறைய பேசுகிறேன். பட் அவங்களோட அதர் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் இருக்காங்க, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பட் த மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அண்ட் அமேசான், இவங்களுக்கு தான் நிறைய காம்படிஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ இதில் வந்து கம்மிங் பேக் டு தட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இதுவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து லைட் ப்ளூ விச் இஸ் கம்ப்ளீட்லி மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுறாங்க, அதை தான் அவங்க சொல்ல வராங்க. டார்க் ப்ளூ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் மேனேஜ் பண்ணுறது. அண்ட் ஷேட் அப்படின்றது ஹாஃப் வந்து கஸ்டமர்ஸும் ஹாஃப் வந்து மைக்ரோசாஃப்ட்டும் மேனேஜ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் ப்ரெம் போயிடுவோமே. ஆன் ப்ரெமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் ப்ளூ இருக்குது. டார்க் ப்ளூனா கம்ப்ளீட்டாகவே கஸ்டமர்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க A to Z. ஸோ அதை தான் வந்து அவங்க டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் ப்ளூ இருக்கிறது கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைட் ப்ளூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் நெட்வொர்க் ரிலேட்டட் விஷயங்கள், அப்புறம் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர் அப்படின்னும் பொழுது நம்ம எந்த இடத்துல
அந்த சர்வர்ஸ் அந்த ரேக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதை டேட்டா சென்டர் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேட்டா சென்டர்ஸை டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களே வந்து இந்த ஃபிசிக்கல் டேட்டா சென்டர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கிங்னும் போது உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டிஸ் அந்த ரேக் கனெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் ஒவ்வொரு ஹார்ட்வேர்ஸ் அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, அது நிறைய வேலை இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஹோஸ்ட். ஸோ இந்த கனெக்டிவிட்டி ரிலேட்டட் விஷயங்கள், அதாவது இந்த ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒரு ஐடி செட்டப் போட்டு கிரியேட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவில் இருக்குது, விச் மீன்ஸ் எல்லாமே நம்மளோட கம்ப்ளீட் கண்ட்ரோல், விச் மீன்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க் ரிலேட்டட் விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் போடுறதுலேருந்து, அப்ளிகேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை தான் வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான போர்ஷன். ஏன் சொல்கிறேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னும் போது கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் விஷயங்கள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸை பொறுத்தவரையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அவங்களே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலும் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மிஷின் என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் அவங்களே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் தராங்க. அடுத்து நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரையும் ஒரு ஷேர்ட் பேசிஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கிற மாதிரியும் பாக்கி கண்ட்ரோல் மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வைஸும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்துறாங்க. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போது அஷ்யூரை பொறுத்தவரையும் நிறைய ஐடென்டிட்டி ரிலேட்டட் விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பாதி அவங்க மேனேஜ் பண்ணுறதும் பாதி நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் த பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஸோ எதெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் காஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஐடென்டிட்டி மட்டும் நீங்கள் யூசர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அதாவது இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸை மேனேஜ் பண்ணுறது, டிவைசஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து சாஃப்ட்வேரில் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அதாவது இன்டியூன், மைக்ரோசாஃப்ட் இன்டியூன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக டிவைஸ் மேனேஜ் பண்ணுறது. ஸோ நான் இன்டியூனை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது மைக்ரோசாஃப்ட் 365 அதை மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த சாஸில் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ சாஸ் அப்படின்னும் போதே கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 ரிலேட்டட் சர்வீசஸ், அதாவது ஒரு ஒன் டிரைவ், ஷேர் பாயிண்ட், அவுட்லுக், அதுக்கப்புறம் என்னென்ன சர்வீசஸ் இருக்குங்களோ, அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் ஒரு வேர்டு இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த சாஸ்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு அடையும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போது இதுதான் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் சர்வீசஸில். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த அஷ்யூர் சர்வீசஸை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா அவங்களே வந்து செப்பரேட்டாகவே வந்து ஒரு சர்வீசஸ் ஓவர்வியூ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்வீசஸ் ஓவர்வியூ சார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஐஏஎஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், இதெல்லாம் என்னென்ன எது இதில் கவர் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக அவங்களே என்ன பண்ணுறாங்க, இந்த அஷ்யூர் சார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்து அதில் நமக்கு கம்ப்ளீட் ஒரு பிக்டோரியல் வியூ. ஸோ ஒரு பிக்டோரியல் வியூ கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல் சர்வீசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு அஷ்யூரில் இருக்கிற எல்லா சர்வீசஸுமே விசிபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் மிஷின் லேர்னிங் which is more evolving. ஸோ அதோட ரிலேட்டட் சர்வீசஸ் அதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அனலிட்டிக்ஸ் என்னும்பொழுது உங்களோட டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஃபீச்சராக இருந்தாலும் சரி அதை வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறது, எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ் பண்ணுறது. கம்ப்யூட், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்ன்றது இட்ஸ் அ கன்சம்ஷன் பேஸ்ட் திங். அதுக்கு என்னென்ன சர்வீசஸ் யூஸ் ஆகுது, டேட்டா பேசஸ், என்னென்ன டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு சீக்வலாக இருக்கட்டும் இல்லை ஒரு காஸ்மோஸ் டிபி ரிலேட்டட் டேட்டா பேசஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த டேட்டா பேசஸில் பார்க்கலாம். அடுத்தது டெவலப்மெண்ட் ரிலேட்டட். ஸோ ஒரு டெவலப்பராக இருக்கிறவங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் ரொம்பவே தேவைப்படும். அடுத்தது ஐடென்டிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ ஐடென்டிட்டி அண்ட் செக்யூரிட்டி போது ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு யூசரே லாகின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி அண்ட் செக்யூரிட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சர்வீசஸ் மேனேஜ் பண்ணும். அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ப்ளஸ் எம்ஆர். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்யூர் ரிலேட்டட் சர்வீசஸ் என்னென்ன இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் சர்வீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷன் பொழுது ஒரு
டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை இன்டகிரேட் பண்ணுறது தான் வந்து நம்ம இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அஷ்யூர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஏபிஐ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, விச் மீன்ஸ் யூ கேன் ஈஸிலி இன்டகிரேட் ஒரு கோடிங்காக இருக்கிறத வந்து இன்டகிரேட் பண்ணுறது அஷ்யூரில், இல்லை வேற ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மை இன்டகிரேட் பண்ணுறது அஷ்யூர் பிளாட்ஃபார்மோட. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷனுக்கு இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன் சொல்வேன். ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் கண்ட்ரோல் நம்ம சைடில் இருந்தால் மட்டும்தான் அந்த என்விரான்மெண்ட்டை பர்ஃபெக்டாக பார்த்துக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு ரிலேட்டடான எல்லா சர்வீசஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேஷன், அட்வைசர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நான் எந்த சர்வீசஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி எடுக்கல, ஏன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதை நான் வந்து ஒவ்வொன்றா பாயிண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் செஷனாக எடுக்கணும். பட் நீங்கள் என்னென்ன அஷ்யூரில் சர்வீசஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து மீடியா ப்ளஸ் கம்யூனிகேஷன்ஸ், விச் மீன்ஸ் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் விஷயங்கள். ஒரு ஒரு கண்டென்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து ப்ராப்பராக டெலிவர் ஆகிறதுக்கான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் அப்படின்னும் பொழுது நிறைய என்விரான்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமிஸ்ல இருந்து க்ளவுடுக்கு வராங்க, கரெக்டாக. ஸோ இதுலேயே வந்து அவங்க நிறைய ஆன் ப்ரெமிஸில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இல்லை நெட்வொர்க் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போது ஆன் ப்ரெமிஸில் இருக்குது. அதை வந்து க்ளவுடுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே இன்பில்ட்டாக சில மைக்ரேஷன் டூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த டூல்ஸை வச்சு யூ கேன் மைக்ரேட் இட் சேஃப்லி. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மைக்ரேஷன் சர்வீசஸ். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க் இல்லாத இடமே கிடையாது இல்லைங்களா ஐடியை பொறுத்தவரையும். ஸோ நெட்வொர்க்கிங்க்கு என்னென்ன சர்வீசஸ் உங்களுக்கு வேணும், எப்படி பாதுகாப்பாக நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷனை கொண்டு வரது, என்ன மாதிரியான ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ்னும் பொழுது ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் தேவை. ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த என் நம்பர் ஆஃப் ஸ்டோரேஜஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு உண்டான சர்வீசஸ் எல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஸ்டோரேஜில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர்வியூ லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் விச் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரேஜ் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நெட்வொர்க்கிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க நெட்வொர்க்கிங் மட்டும் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஐடென்டிட்டி அண்ட் செக்யூரிட்டி பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஏஐ மட்டும் பார்ப்பாங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்குது. பட் இதுதான் வந்து ஓவரால் சர்வீசஸ் விச். ஸோ இப்போ இதில் வந்து இந்த 3 சர்வீசஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் இல்லைங்களா, ஐஏஎஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர். அதை வந்து இதில் எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ஆல் சர்வீசஸில் கிளிக் பண்ணோம், மாடல் அண்ட் கேட்டகரி இருக்குது. இதில் ஐஏஎஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீசஸ்க்கு என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்றத கிளியராக காட்டிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும்பொழுது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து கம்ப்யூட்டரில் இருக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங்கில் இருக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டோரேஜில் இருக்கணும். ஸோ இந்த 3 கீ காம்பனன்ட்ஸையும் நம்ம வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் டேட்டா சென்டரை பற்றி அவங்க காட்ட மாட்டாங்க, ஏன்னா டேட்டா சென்டர் இஸ் சம்திங் விச் இஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ் பை தெம். ஸோ அவங்க தான் அந்த லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே. ரொம்ப சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரில் நீங்கள் கிளியராக பார்க்கவே முடியாது. ஸோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து அந்த அவைலபிலிட்டி அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுக்கிறேன் ஒரு செஷன், எங்கெங்கே டேட்டா சென்டர்ஸ் இருக்குன்னு. டேட்டா சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஹை லெவலில் அந்த ஏரியா தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ப்ரிசைஸ்டாக வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த பர்டிகுலர் இந்த அட்ரஸில் தான் இருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாகவே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, மெயின்லி ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இப்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நீங்கள் பார்க்கலாம், விச் மீன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் ரொம்ப கீ ரோலை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு டெவலப்பர் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு ஐடென்டிட்டி ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு பேஸ் இல்லையா. பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு கோடிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர், அந்த ஒரு கோடிங் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கோடிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுக்கப்புறம் ஒரு இன்டகிரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏபிஐ ரிலேட்டட் விஷயங்கள் தேவை. ஒரு தேர்ட் பார்ட்டி விஷயங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவை. இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸே இருக்குது, ஒரு ஆன்-ப்ரெம் இருக்குது, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாட்ஃபார்ம் ரிலேட்டட் சர்வீசஸாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மெயினாக வந்து இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அஷ்யூர் டெவாப்ஸ் ஒரு கீ ரோலாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீசஸில். அஷ்யூர் டெவாப்ஸ் இட்ஸ் வாஸ்ட். ஸோ அதில் ஒன் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ
ஐடென்டிட்டின்னும் போது ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து செக்யூரிட்டி வைஸ் எப்படி பாதுகாக்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி பாதுகாக்கிறது, அப்புறமா ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி மானிட்டர் பண்ணுறது கீயா. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் as a சர்வீஸில் இந்த கேட்டகரிஸில் சர்வீசஸ் வருது. அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் வந்து மெயினாக சாஃப்ட்வேர் as a சர்வீசஸில் வரும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் இதில் கவர்னன்ஸில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், விச் மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா அந்த சர்வீசஸை மேனேஜ் பண்ணுறது, அதுதான் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு ஆட்டோமேஷன்ல இருந்து எல்லாமே வருது. ஓகேங்களா, அட்வைசரி முதல் கொண்டு வந்து அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸில் கொண்டு வராங்க. அடுத்தது மைக்ரேஷனுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அதை வச்சு நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். ஸோ அது ஆஸ் யூஷுவல் நெட்வொர்க்கிங், விச் மீன்ஸ் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஓகே நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்லையும் காட்டுது இதுலையும் காட்டுதே அப்படின்னும் பொழுது மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நெட்வொர்க்கிங் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கிங்கில் கோர் நெட்வொர்க்கிங், அதுக்கடுத்து அந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் சர்வீசஸ்க்கு சில சர்வீசஸ் ரிலேட்டட் விஷயங்களை காட்டுறாங்க. அது இல்லாமல் மானிட்டர் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறதுக்கும் சில சர்வீசஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங்கை பொறுத்தவரையும் இன்டகிரேஷன், ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இதை மட்டும் பண்ணிட்டா போதாது இல்லையா, அந்த நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை மானிட்டரும் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து அவங்க சில சர்வீசஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே தான் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும், நீங்கள் டேட்டாஸ்க்கு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, பட் அந்த கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரேஜஸ் யூஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாக அந்த அஷ்யூர் சர்வீசஸோட விஷயங்கள் மக்களே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவை கொடுத்துருக்கோம், என்னென்ன சர்வீசஸ் வந்து அஷ்யூரில் இருக்குது, அண்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையும் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணும், ஒரு பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் as a சர்வீஸை பொறுத்தவரையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போது ஐடியா இருக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒவ்வொரு சர்வீசஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக மற்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.